20 of the 100 days challenge and இன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கிராஸ் லேட் ஆயிடுச்சு. சாட்டர்டே எந்திரிக்கும் போது ஆல்மோஸ்ட் 10:30 11 கிட்ட ஆகிடுச்சு. அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் காலி, லன்ச் டைமுக்கு சாப்பிட்டுட்டோம், டின்னரும் காலி, வாக்கிங், தூக்கமும் கண்டிப்பாக. இந்த 10 ரொம்ப மோசங்க. ஃபஸ்ட்டு 10 ஹவர்ஸ் ஒரு மாதிரி டீசெண்டாக மேனேஜ் பண்ணணும்னு நினைக்கிறேன். செகண்ட் 10 வந்து வேறு லெவலில் பண்ணி பர்ஃபெக்ட் டேஸ் அடிக்க ஆரம்பிக்கணும். அதுவும் நிறைய அடிக்கணும்னு வேறு பேசணும். நிறைய வெரி 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 பர்ஃபெக்டே இல்லாத டேஸ் தான் இருக்குது. வெரி வெரி புவர் ட்ராக் ரெக்கார்ட் இந்த 10. மேபி இட் இஸ் ஷோயிங் நினைக்கிறேன் அந்த கன்சிஸ்டன்சி எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் இந்த 100 days சேலஞ்சுங்கிறது எவ்வளோ நம்மளை டிமாண்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது தெரியப்படுத்த ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஆல்சோ நான் வீடியோஸும் வந்துட்டு ஒரு 3-4 டேஸோட வீடியோஸ் இன்னும் அப்லோட் பண்ணாமல் வச்சுருக்கேன். எல்லாமே ஷூட் பண்ணிருக்கேன். நான் சொன்ன மாதிரி எவ்ரி டே நான் ஷூட் பண்ணிருக்கேன். ஐ டோன்ட் நோ இட்ஸ் ரியலி டிமாண்டிங். நான் சொன்ன மாதிரி முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், பட் இப்போ மறுபடியும் ரிமைண்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஸோ யூ ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஹேப்பனிங் வித் மீ. சரிங்களா? அதனால் நான் ஒரு வாட்டி இன்னொரு வாட்டியும் ரீஐட்ரேட் பண்ணிடுறேன். 2.5 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோ சும்மா இப்படி உட்காந்து ப்ளாக் பண்ண போகிறேன். அதுக்கு ஏன்டா இவ்வளோ பில்டப் பண்ணுறேன் அப்படிமா தான் இல்லைங்க. ஒரு மாதிரி பயங்கரமாக ஒரு மாதிரி டார்ச்சராக இருக்குதுங்க. எவ்ரிடே என்னோடய லைஃப் அப்டேட் பண்ணுறேன். இதனால தான் நான் டெய்லி விளாக்ஸ் பண்ணவே மாட்டேன்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுருந்தேன். சரியா? நான் விளாக்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஆனால் வந்து டெய்லி விளாக்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு டிசிஷன் எடுத்துக்க ரீசனே தான். என்னால் டெய்லி எல்லாம் என்ன ஆகுதுன்னு பேசிட்டே இருக்க முடியாது. அண்ட் ஐம் நாட் லைக் வெரி இன்ட்ரெஸ்டிங்லி ரோமிங் அரவுண்ட் அப்படியே பயங்கரமாக அப்படியே ட்ரிப் பண்ணிவிட்டு இல்லை அப்படியே வந்து சுற்றிட்டு இருக்கிற ஆளும் பெருசாக கிடையாது. நம்ம வெரி வெரி ப்ரைவேட் பர்சன். ஸோ டெய்லி விளாக் இஸ் ஆல்வேஸ் அ சேலஞ்சுன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்சும் இந்த 100 days சேலஞ்ச் நான் எடுத்தேன் வித் certain very challenges thing that நான் பர்சனலாக வந்துட்டு என்னது ஃபேஸ் பண்ணிருக்கிறது இல்லை ஐ மீன் லைக் என்ன சொல்கிறது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கிறதுங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கேன். அண்ட் இட்ஸ் ஸ்டார்டிங் டு ஷோ. இட்ஸ் ரியலி ஸ்டார்டிங் டு ஷோ. இந்த 10 இஸ் வெரி பேட். வாஸ் வெரி பேட். நீங்கள் வேறு கற்றுக்கடா ஷூட் பண்ணும்போது நைட் இந்த நேரத்துக்கு அங்கே இவ்வளோ பெருசாக போய் என்ன பண்ண போகிறானோ. நெவர்தலெஸ் ஓகே, this 10 was very poor, அட்மிட் பண்ணிடுறேன். அண்ட் சாரியும் கேட்டுக்கிறேன். இப்படி போகக்கூடாது. இஸ் வெரி பேட். திஸ் இஸ் வெரி பேட். நான் கண்டிப்பாக உங்களை ப்ரௌடாக்குவேன் நம்புகிறேன். அடுத்த 10 நாள் திஸ் இஸ் நாட் த way it's done. ஐ ஷுட் நாட் டூ திஸ். அடுத்த 10 வந்துட்டு எல்லா நாளும் எவ்ரி டே வீடியோஸ் வந்துட்டு நான் அப்லோட் பண்ணணும். அதுவும் டைமுக்கு ஒரு மாதிரி ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். அந்த டைமுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ண முடிச்சுட்டு இல்லை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த டைமையும் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அண்ட் எவ்ரிடே அப்லோட் பண்ணணும். அண்ட் ஒரு அப்டேட் கொடுக்குறது இருக்கக்கூடாது. டெய்லி த்ரூ த டே என்னாச்சுங்கிற மாதிரி நான் ஃபஸ்ட்டு 10 பண்ணல. அந்த மாதிரி விளாக்ஸ் வந்து 2-3 அப்டேட்டோஸ் அட்லீஸ்ட் மினிமம் இருக்கணும். அண்டு பர்ஃபெக்ட் டேஸ் அடிக்க ஆரம்பிக்கணும். ஓகே, பட் ப்ரொடக்டிவாக இருந்திருக்கேன். அதே அகைன் இன்றைக்கும் ஷூட்ஸ் பண்ணேன், நிறைய அப்லோட்லாம் பண்ணேன். அந்த முன்னாடி சேனலில் பாருங்கன்னு சொல்லிக்கிறேன். பட் நெவர்தலெஸ் நம்ம சேலஞ்சை பொறுத்தளவுக்கு வந்துட்டு நிறைய கிராஸ் ஆகிடுச்சு இந்த செகண்ட் 10ல். ஓகே, பட் நெவர்தலெஸ் ஐம் எண்டிங் திஸ் செகண்ட் 10 days, அதாவது 20th day வித் ஒரு ஹெவி ஹார்ட் தான். ஒரு மாதிரி ஐம் ரியலி நாட் ஹாப்பி. பட் அகெயின் ஹோப்பிங் டு டூ பெட்டர், wishing to do better, pushing myself to do better and motivated to do better. சரியா? ஸோ பார்க்கலாம். கண்டிப்பாக விடக்கூடாதுங்க. 100 days சேலஞ்ச் நம்மளை விட்டு சாவடிக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இனி 80 நாள் இருக்குது. விட்டுறவே கூடாது. ஐம் கிளாட் டெய்லி நான் அட்லீஸ்ட் ரெக்கார்டு பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு அதையும் விட்டுருந்தேன்னா என்னால் வந்துட்டு பயங்கர கில்ட்டாக இருக்கும். நான் இன்ஃபேக்ட் அட்மிட் பண்ணிட்டு நான் ஸ்டாப்பே பண்ணியிருப்பேன். நான் ஒரு நாள் கூட இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணுறது வீட்டில் அது வந்து ஒரே ஒரு நிம்மதி, ஒரே ஒரு ஆறுதல் எனக்கு. ஸோ ஐ ஆம் ஆன் ட்ராக். பட் ஒரு மாதிரி அப்படியே கஷ்டப்பட்டு தான் நடந்துட்டுருக்கேன். ஸ்டெடியாக நடக்க ஆரம்பிக்கணும், அப்புறம் ஜாக் பண்ண ஆரம்பிக்கணும், அப்புறம் ஓடணும், அப்புறம் ஸ்ப்ரிண்ட் பண்ணணும். ஓகே, ஸோ லெட்ஸ் see how the third 10 goes. And having said that, இந்த 10 நான் சொன்ன மாதிரி AK 20th day நான் முடிச்சுக்கிறேன் வீடியோவை. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் பேஷண்ட் டுவர்ட்ஸ் மீ, ஃபார் பீயிங் காம் அண்ட் சப்போர்ட்டிவ். அண்ட் ஹோப் விட்றாதீங்க, நானும் ஹோப் விடல. பண்ணுறோம். ஓகே, 100 days கம்ப்ளீட் பண்ணுறோம். பார்ட்டிசிபேட்டிங் இஸ் ஒன் திங், கம்ப்ளீட்டிங் இஸ் another thing. ஓகே, அண்ட் டூயிங் இட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புறம் பார்த்துக்கலாம். பட் கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். எப்படியாச்சும் முடிக்கிறோம், நல்லபடியாக முடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு with high hopes and though upset, மோட்டிவேட்டடாகவே நல்ல பாசிட்டிவ் மோட்டிவேஷனோட முடிக்கிறேன். அடுத்த 10 பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட இன்றைக்கி முடிச்சுக்கிறேன். பார்த்ததுக்கு நன்றி. நான் தூங்க போகிறேன், நீங்களும் தூங்க போங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நாளைக்கு மீட் பண்ணுவோம். டேக் கேர், ப்ளீஸ் பண்ணிடுங்க. ஓகே.